ஜெய்பால் ஜெட்டி மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் லண்டன்ல. செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. சாப்பிட போனவங்க எல்லாருமே இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்லி அவர் கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாரு. அவங்களும் எதுக்குன்னு தெரியாம வந்து வெயிட் பண்றாங்க. அப்புறம் அந்த 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 10:30க்கு மேல வந்து சாப்பாடு வந்து விலை கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்த அந்த ஜெய்பால் ஜெட்டி, அது அதனால தான் வந்து இவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய பணக்காரர், இவரே வந்து பணத்த மிச்சம் பண்றது, இவ்வளோ வந்து நேரம் போனா பரவால்ல, பணம் தான் முக்கியம்னு சொல்லி, மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கில சம்பாரிக்கிற அவரு, பணத்த மிச்சம் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ரூ. 1000 மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. ஆனா, மாதம் 30,000 சம்பாதிக்கிற நாம வந்து, ஆடம்பரமா வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பக்கம் சாப்பிட போறீங்க. அப்ப அதுல வந்து விலை கம்மியா இருக்கிற பொருள விட, விலை அதிகமா இருக்க பொருள் தான் வாங்குவோம். விலை கம்மியா இருக்க பொருள் மிக சுவையாவே இருந்தாலுமே, நம்ம தகுதி வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மத்தவங்கலாம் அதான் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இது ஷாப்பிங் போறப்ப, நம்ம வந்து செலவ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். நம்ம புடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம். விலை அதிகமா இருக்க பொருள், அதாவது விலை கம்மியா இருக்க பொருளே இருந்தாலும் பரவால்ல. அது தேவையற்ற பொருளா இருக்கும். அதையும் வாங்கி வீட்ல வச்சுட்டு சும்மா அழகுக்கு தான் வச்சிருப்போம். அத பார்த்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. இருந்தாலும் மாதம் மாதம் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பொருள வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்றப்ப வந்து வாங்குவோம். அது மிகப்பெரிய நஷ்டமா வந்து மாறும். மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வாழ்க்கையில. இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் இருந்தா டைம் வந்து நெறைய இருக்கும். ஆனா நம்ம மணியெல்லாம் வந்து கட்டுப்படுத்த பழகிட்டோம்னாலே, அப்ப வந்து நமக்கு நெறையா வந்து செலவு கம்மியாகும். இல்ல நம்ம வந்து புதுசா வாங்கிட்டோம்னா அத துடைக்கணும். அது பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு பொருள் வாங்கணும். இப்படின்னு நெறைய செலவு பண்ணிட்டே இருப்போம். ஒரு பழைய பொருளா இருந்தாலும் பரவால்ல. ஒரு யூஸ் பண்ண பொருளா இருந்தாலும் கம்மி விலைக்கு கிடைச்சா கூட வாங்க மாட்டோம். புதுசா தான் வாங்குவோம். ஏன்னா அவ்வளோ பயனுள்ள பொருள் கிடையாது அது. இருந்தாலும் அதுவே புதுசு தான் வாங்கி நம்ம பணத்த வந்து பாதிக்கு பாதி மிச்சம் பண்ண பழகுறது தான் மிக மிக முக்கியமானது மணி மேனேஜ்மெண்ட்ல.